ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெர்ஷியன் கேட்டுக்கு எப்படி இயர் கிளீனிங் அண்ட் பாத்திங் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு பெர்ஷியன் கேட் வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயர் கிளீனிங்கும் பாத்திங்கும் எப்படி ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிக்கிறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டுக்கு இயர் கிளீனிங் பண்ணிட்டு தான் குளிக்க வைக்கணும். குளிக்க வச்சுட்டு இயர் கிளீனிங் பண்ணும்போது அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இயர் கிளீனிங் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம கேட்டை ஃபஸ்ட்டு ஒரு டவலால் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் அவங்களோட நகம் வந்துட்டு உங்கள் மேலே கீறாமல் இருக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது துள்ளுனா. எப்பயும் கேட்ஸுக்கு டேரெக்டாக இயர் க்ளீன் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் 2 இயர்லேயும் அவங்களோட இயர் ட்ராப்ஸை வந்து ஒரு 4 ட்ராப் ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி வந்துச்சுன்னா நமக்கு க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். கேட்டுக்கெலாம் ரொம்ப அதிகமாகவே அழுக்கு சேரும் யூஸ்வலாக. ஸோ நீங்கள் 1 வீக்குக்கு ஒன்ஸ் க்ளீன் பண்ணிக்கணும். நாங்கள் ஒரு 1 மந்த் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம், கொஞ்சம் வேலை இருந்தனால. அதனால் கொஞ்சம் அதிகமாக அழுக்கு சேர்ந்துருச்சு. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இயர் ட்ராப்ஸ் தான் ஊற்றிட்டு 2 காதுலேயும் நல்லா தடவி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அவங்கள விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும், கேட்டுக்கும் வலிக்காமல் இருக்கும். காதில் ஏதாவது ரொம்ப அழுக்கு சேர்ந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஃபுல் பாடியுமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். அதனால் சாப்பிடாம தூங்காமல் இருக்கவும் சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இயர் க்ளீன் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது. 2 காதுலேயும் மருந்து ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நார்மலாக பட்ஸை வச்சு மேலாப்பில் பொறுமையாக இந்த மாதிரி அழுக்க எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உள்ள வரையுமே அழுக்கு நல்லா சேர்ந்துருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடுத்திங்கன்னா உங்கள் கேட் ஆடாமலேயும் படுத்திருக்கும், அவங்களுக்கும் வலிக்காமல் எடுத்துடலாம். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் பண்ணணும். நம்ம டெய்லி அவங்களுக்கு வந்து கோம் பண்ணி விடும்போது சும்மா டவல் வச்சு மேலாப்பில் தொடச்சி விட்டாலே இந்த மாதிரி நிறையா அழுக்கு சேராமல் கொஞ்சமாக தான் அழுக்கு சேரும், நம்மளுக்கும் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு காதில் நம்ம அழுக்கு எடுத்து முடிச்சாச்சு. இந்த அளவுக்கு வந்து நம்ம அழுக்கு எடுத்திருக்கோம். இப்போ வந்து அழுக்கு ஃபுல்லாக எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி அந்த இயர் ட்ராப்ஸ் ஒரு 2 to 3 ட்ராப் வந்து ஊற்றி காதை ஒரு தடவை நல்லா ஆட்டி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால இன்னும் ஏதாவது கொஞ்சமாக அழுக்கு இருந்து நம்ம பட்ஸில் சரியாக எடுக்க முடியலனா கூட அது லாஸ்ட்டாக அந்த அழுக்கெல்லாம் அந்த மருந்தோட வந்து நம்ம டவலால் தொடச்சிட்டோன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துட்டு போயிடும். இப்போ இந்த காதில் பண்ண மாதிரியே இன்னொரு காதுக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு மருந்து ஊற்றி அப்புறமா உங்கள் பட்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. யூஸ்வலாக கேட்லாம் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது. நம்ம கரெக்டாக அவங்களோட க்ரூமிங்கெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டோன்னா அதுவும் நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் டே டு டே லைஃப்பில் க்ளீன் பண்ணுறதுக்கு. நம்ம கொஞ்சம் விட்டுட்டாலுமே அது அவங்களுக்கும் பெரிய ஆபத்தாயிரும், நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு இதுக்குன்னு டைம் ஒதுக்கி நீங்கள் பண்ணினீங்கன்னா அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த காதை விட இந்த காதில் தான் கொஞ்சம் அழுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு எங்கள் கிட்டனுக்கு. இன்னொன்று இந்த காது வந்துட்டு மருந்து ஊற்றி ரொம்ப நேரம் ஊறுனால அழுக்கு எல்லாம் ஃபுல்லாகவே வெள்ளம் வந்துருச்சு ஸ்டார்டிங்லேயே. ஸோ க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே 2 to 3 ட்ராப்ஸ் மருந்து போட்டுட்டு லாஸ்ட்டாக குளிக்கிறதுக்கு முன்னாடி தொடச்சி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு காது க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து குளிக்க வைங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் குளிக்க வைக்கிறது வந்துட்டு ஈஸியாக எப்படி பண்ணலான்னா ஒரு டப்பில் ஃபஸ்ட்டு பாதி தண்ணி ரெப்பிட்டு ஷாம்பூ வந்து நமக்கு எப்படி தலைக்கு தேய்க்கும் போது டைல்யூட் பண்ணி தேய்க்கிறோமோ அதே மாதிரி கிட்டனுக்கும் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நேராக நீங்கள் யூஸ் பண்ணுறனால ஃபங்கஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு முதுகில் அப்புறம் வயிற்றில் அந்த மாதிரிலாம் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி கழுவிக்கோங்க. கேட்டுக்கு காதில் வந்து தண்ணி ஏறக்கூடாது. ஸோ நீங்கள் முகத்தை ஃபஸ்ட்டு கழுவாமல் உடம்பு ஃபுல்லாக ஷாம்பு போட்டு நல்லா கழுவி விட்டுக்கோங்க. முகத்தை வந்து கேட்டே வந்து யூஸ்வலாக க்ளீனாக வச்சுருக்கோம். ஸோ நம்ம கழுவி விடணும்னு அவசியம் கிடையாது. குளிக்க வைக்கிறனால காதில் தண்ணி ஏறாத மாதிரி 2 காதையும் நல்லா அமுக்கி பிடிச்சிட்டு முகத்தில் லைட்டாக தண்ணி மட்டும் தொட்டு எடுத்துட்டா போதும். முகத்தில் ஷாம்பு போடணுன்னு தேவை இருக்காது. இந்த மூக்கு கிட்ட கண்ணுக்கிட்ட தான் லைட்டாக அழுக்கு சேரும், அங்கே மட்டும் நீங்கள் பார்த்து எடுத்துட்டிங்கனாலே போதும் முகத்தில். இப்படி நல்லா ஃபுல்லாக குளிக்க வச்சதுக்கப்புறமா இதை ஒரு டவல் வச்சு சுற்றி டவல்லையே பாதி தண்ணி போகிற அளவுக்கு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. இதுக்கு மைக்ரோ ஃபைபர் டவல் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. பட் என்கிட்ட அந்த டைமில் அந்த டவல் இல்லாதனால நார்மல் டவல் வச்சு இது பண்ணிட்டோம். மைக்ரோ ஃபைபர் டவல்னால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஈரம் ஃபுல்லாக உறிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கையால் ஒரு 30% ஈரம் நல்லா, அதாவது சொட்டாமல் காயிற அளவுக்கு நம்ம கையாலே வந்து தொடச்சி விட்டுறலாம் துண்டு வச்சு. இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுட்டு ஈரப்பதம் வந்துட்டு கீழே சொட்டாமல் இருக்கிற அளவு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ட்ரையர் போட்டு ஒரு 50 to 60% காய வச்சுக்கோங்க. உங்கள் கிட்டன் ரொம்ப துள்ளுனுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கேஜில் போட்டு ட்ரையர் வச்சு மேலாப்பில் நீங்கள் காய வச்சுக்கோங்க. நம்ம ஃபுல்லாக ட்ரையர் வச்சு காய வைக்கணும்னு கிடையாது. நீங்கள் கொஞ்சமாக மேலாப்பில் ஈரம் காயிற அளவுக்கு காய வச்சா போதும். மீதியெல்லாம் வந்துட்டு கிட்டனே வந்து நக்கி க்ளீன் பண்ணிக்கும்.
ஹீட்டும் வந்து ஃபுல் ஸ்பீடில் வைக்காமல் ஒரு மீடியம் ஸ்பீடில் வச்சு இந்த மாதிரி அவங்க மேலே இருக்கிற முடியெல்லாம் பரவி விட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் காற்று போகும். அதுக்கப்புறமா அவங்களா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். மறக்காமல் குளிக்க வச்சுட்டு இயர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஃபுட்டு கொடுங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டாலும் க்ளீன் பண்ண வருவாங்க. இன்றைக்கி பார்த்த இயர் கிளீனிங் அண்ட் பாத்திங் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேட் சம்மந்தமான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.